கிழக்கு பார்த்து ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக பாபா முன்னால கால கூடாது பாபா. நீங்க கவலையே படாதீங்க. சாய் வந்து நீங்க ஆரத்தி எடுக்கும் போதே உங்ககிட்ட வந்துட்டாரு. எல்லாமே நல்லதே நடக்கும். பயம் மாத்திரம் கூடாது. உங்களுக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் ராமநாமம் சொல்லுங்க. ராமா ராமன் சொல்லுங்க. பாபாவை எடுத்து வச்சுக்கிட்டு உங்க கண்ணீரால அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சாய் இருக்க பயம் கிடையாது. உங்க உடம்புல என்ன இருந்தாலும் சரி, அவர் நாமத்தை சொல்லும் போது அதை அப்படியே அவர் வெளியாக்கிடுவாரு. நீங்க கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க. சாய் நம்மளோட இருக்காரு. இந்த காற்றுல, தண்ணியில, நீர்ல, நெருப்புல எல்லாத்துலயும் பாபா கலந்து இருக்காங்க. அவர் நாமத்தை சொல்லும் போது எப்பேற்பட்ட வியாதியும் ஓடி போயிடும். அதுக்கு காரணம் நான் எப்படி இருந்தேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க என்ன என் கூட வந்தவங்க, நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன், எல்லாமே அவரால. எனக்குள்ளேயும் எல்லாம் இருக்கு. நான் எந்திக்கும் போதே பாபா இன்றைய பொழுது எல்லாருக்கும் நல்ல பொழுதா அமையணும், எனக்கும் நல்ல பொழுதா கொடுது. வலிதான், வேதனை தான், அழுதுகிட்டே தான் எந்திப்பேன். ராம நாமத்தை சொல்லுவேன். பாபா நாமத்தை சொல்லிட்டு பாபா இந்த வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுங்க பாபான்னு நல்லபடியா முடிச்சு கொடுப்பாரு. பாபாவுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பயப்படவே செய்யாதீங்க, தைரியமா இருங்க. அவர் நாமத்தை சொல்லுங்க. அவர் நம்மளோட இருக்காரு. பாபா என் கூட இருக்காரு. பாபா என்னை கையை பிடிச்சி தூக்கி விடுங்கன்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில உயர்த்தி கொண்டு வருவாங்க பாபா. கவலைப்படாதீங்க. நீங்க அடுத்த வாரம் வரும்போது இதை விட ஆரோக்கியமா இருப்பீங்க. நீங்க 9 வாரம் வாங்க. அந்த 9வது வாரத்துல உங்களை பரிபூர்ணமா முழுசா பாபா உங்ககிட்ட அண்ணங்கிட்ட ஒப்படைப்பாரு. உங்களை பிள்ளைங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா, சேமமா, ஆரோக்கியமா, ஆனந்தமா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த நோயும் கிடையாது. மன பயத்தை விடுங்க. இறை நாமத்தை சொல்லுங்க. உங்க குலதெய்வ நாமத்தை சொல்லுங்க. குலதெய்வமே வரணும், குலதெய்வமே சரணம் சொல்லுங்க. வீட்டுல விளக்கு ஏத்துங்க, தூபம் போடுங்க, சாம்பிராணி புகை போடுங்க. எப்பேற்பட்ட இது வெளியில போயிடும். வீடை சுபிட்சமா வச்சிருங்க. முகத்தை நல்ல உப்பு மஞ்சள் போட்டு நல்ல முகத்தை கழுவுங்க. குளிக்கும் போது உப்பு மஞ்சள் போட்டு குளிங்க. எந்த பீடை இருந்தாலும் விலகி போயிடும். அவர் நாமத்தை சொல்லுங்க. நிச்சயமா நீங்க நல்ல ஆரோக்கியமா பரிபூரணமா இருப்பீங்க. அதுக்கு சாட்சி நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது. நீங்க என் கூட இருந்தவங்க. அதான் நாங்க வாரேன், ஒரு நம்பிக்கையில தான் நான் வரேன். நீங்க வந்தா நம்மளா இருப்போம் அப்படிங்கிறது. நிச்சயமா உங்களுக்கு நல்ல நல்ல நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க. வியாழக்கிழமை கண்டிப்பா உங்களுக்கு 9 வாரத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பாபா தருவாங்க, ஆரோக்கியத்தை தருவாங்க. அவர் நாமத்தை சொல்லுங்க. நிச்சயமா நீங்க யாருக்கும் மனசறிஞ்சு எந்த துரோகமும் பண்ணல. நீங்களும் சரி, அண்ணனும் சரி, நல்லதான் செஞ்சிருக்கீங்க. அண்ணன் செஞ்ச புண்ணியத்துக்கு கோடான கோடி உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்கக்கா. ஒண்ணுமே இல்லை. வீட்டுல சின்னதா ஒரு பூஜை மட்டும் பண்ணுங்க. டெய்லி விளக்கேத்துங்க. அவர் நாமத்தை சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ராம 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 சொல்லுங்க. ஓம் சக்தி சொல்லுங்க. வேற ரொம்ப பாடலாம் வேண்டாம். நமக்கு தெரிஞ்ச அந்த 2 நாமத்தை நீங்க சொல்லுங்க. நல்லா வருவீங்க. பரிபூரணமா, தீர்க்க சுமங்கலியா, ஆரோக்கியமா, பிள்ளை பேர குழந்தைகளோட சந்தோஷமா இருப்பீங்கக்கா. ஒரு 16 செல்வத்தையும் சாய் தந்துட்டாரு. தருவாங்க இல்ல, தந்துட்டாங்க. சாய்க்கு பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நல்லா இருப்பீங்கக்கா, நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் உங்களுக்கு இல்லை. ஆரோக்கியமா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க. நன்றிக்கா.